என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ரிக்யர்மெண்ட்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து என்னென்ன தேவைகள் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு தேவைங்கிற பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு ஜீரோ பட்ஜெட்டில் கூட நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இது. நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு மெயின் தேவை ஒரு கேமரா. ஸோ கேமரா கூட நமக்கு தேவையில்லை, நம்மகிட்ட ஒரு பெஸ்ட்டாக ஒரு மொபைல் இருந்தால் போதும். இப்போ தான் வந்து 10,000 15,000 நல்ல மொபைல் இருக்குது, நல்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வச்சு நல்ல மொபைலே கிடைக்குது. ஸோ அதில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக ஒரு மொபைல் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து கேமரா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேக் கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா கொஞ்சம் நல்லா இருக்குமா பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து பேக் கேமரா வச்சு நம்ம வந்து மேக்ஸிமம் வீடியோ வந்து ஷூட் பண்ண மாட்டோம். ஸோ நம்மளோட ஏன்னா வந்து நம்ம ஃப்ரேம் இப்படி வெளியே போயிடலாம், இல்லை ஃப்ரேமுக்கு நம்ம கொஞ்சம் ஓரமாக இருக்கலாம். ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லா நண்பர்களும் பிகினர் வந்து ஃப்ரண்ட் கேமரா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஃப்ரண்ட் கேமரா ஒரு நல்ல மேக்ஸிமம் ஒரு 16 MPக்கு மேலே இருக்கிற கேமரா வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் ஒரு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து உங்களுக்கு 15,000 இருக்கிற மொபைலில் வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன தேவைன்னா காலர் மைக் தேவைன்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணுறோன்னா நமக்கு அதுக்கு மைக் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து வெளியே ஷூட் பண்ணுவீங்க, இல்லைனா ஒரு வீட்டுக்கு ரூமுக்கு உள்ளே ஷூட் பண்ணுவீங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து காலர் மைக் யூஸ் பண்ணால் நமக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து இன்னும் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ பெரிய பெரிய யூடியூப் சேனலில் வந்து அவங்க பெரிய மைக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரு பிகினர் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம ஃப்ளிப்கார்ட் அமேசானில் வந்து ஒரு 150 ரூபாய்க்கு நமக்கு காலர் மைக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் வந்து ஜீரோ பட்ஜெட்டில் வந்து ஒரு காலர் மைக் வந்து நீங்கள் ரெடி பண்ணால் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் வச்சுக்க ஜஸ்ட்டு ஹெட்செட்டே போதும். ஸோ ஹெட்செட்டை வந்து உங்களோட கேமராவில் வந்து கீழே வந்து 3.5mm ஜாக்கில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதில் கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு சவுண்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ வந்து இது நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எடிட்டிங் ஆப் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து சிஸ்டத்தில் தான் போட்டு எடிட் பண்ணணும்னு அவசியம் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா வந்து சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப் பண்ண போது நீங்கள் கூட சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வச்சிருக்க மொபைல் மூலமாகவே நீங்கள் ஒரு பெர்ஃபெக்டாக நீங்கள் சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக நீங்கள் ஒரு எடிட்டிங் வந்து நீங்கள் பண்ண முடியும். அது எந்த ஆப்னா, நான் சொல்கிறது முழுக்க கைன்மாஸ்டர் ஆப் தான். ஸோ கைன்மாஸ்டரில் வந்து சிஸ்டத்துக்கு ஈக்குவலாக வந்து நம்மளால் வீடியோ எடிட் பண்ண முடியும். நம்மளால் ஒரு அவுட்புட்டு நம்மளால் அது கொண்டு வர முடியும். நம்ம எஃபெக்டாக இருக்கட்டும், இல்லை டிரான்சாக்ஷனாக இருக்கட்டும், எந்த இதனாலும் வந்து ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து வீடியோ எடிட்டிங்னாலே அது வந்து நீங்கள் கைன்மாஸ்டர் தான் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கைன்மாஸ்டரில் வந்து ப்ரோ வெர்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரோ வெர்ஷனுங்கும் போது நமக்கு வந்து டெம்ப்ளேட் நிறையா இருக்கும், நம்ம ஃபியூச்சர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு சில பேமெண்ட் வந்து நீங்கள் பே மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்து கைன்மாஸ்டர் சூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். அடுத்தது என்னென்னா தம்ப்நெயிலுக்கு வந்து நம்ம வந்து மெயினாக 2 ஆப் இருக்குங்க. அந்த 2 ஆப் தான் வந்து ரொம்பவே சூப்பர். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் எடிட் பண்ணாலும் தம்ப்நெயில்னு வரும்போது நீங்கள் வந்து மொபைலில் எடிட் பண்ணால் தான் அது ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். அது வேறு எந்த ஆப்பில், நான் வந்து பிசாட்டு, இன்னொன்று பிக்சல் லேப், இந்த 2 ஆப்பும் தான் எடிட்டிங்க்கு பக்காவான ஒரு எடிட்டிங். நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய யூடியூப் சேனல்ஸ்னாலும் சரி, நீங்கள் வந்து இதில் அவ்வளோ சூப்பராக நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஆப்ஷன்ஸும் நிறையா இருக்குது, ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த 2 ஆப்பும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 4க்கு உண்டான நீங்கள் வந்து ஜீரோ பட்ஜெட்லேயே வந்து நீங்கள் வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஆப் மூலமாக அப்லோட் பண்ணாதீங்க. அதை வந்து நீங்கள் வந்து முற்றிலும் வந்து நீங்கள் வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ரௌசர் மூலமாக நீங்கள் வந்து வீடியோ உங்கள் சேனல் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து டேக் கொடுத்துக்கலாம், இல்லை நிறையா அதாவது ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுத்துக்கலாம். நம்மளோட தம்ப்நெயில் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து டேக்குங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். நான் டேக் மூலமாக தான் நம்மளோட வீடியோஸ் வந்து ரொம்பவே ஒரு சஜஸ்ட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து யூடியூப் ஆப் மூலமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுறதை தவிர்த்துட்டு முழுக்க நீங்கள் வந்து ப்ரௌசரில், அதாவது நம்ம க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க. நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் மூலமாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அப்லோட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஷெட்யூல் பண்ணி கூட நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸை நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களோட சேனல் வந்து நல்லா டெவலப் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு தவறாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.